ஆசிரியக்கும் தகப்பனை நாடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கு வாழ்கிற பிரசங்கத்தை ஏசப்பா நீங்கள் என் கூட ஆசிரியக்க முடியாது செலுத்துகிறேன் ஏசப்பா. மறு சமூகத்தை ஏசப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இயேசுவின் கிருபையால் ஜெயிக்க நடப்பிதாங்க. நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். மீண்டும் இன்னொரு வாரம் நம்மளுக்கு கொடுத்து அவரோட சன்னிதானத்தில் நம்மளை அழைத்து அவருடைய வார்த்தை விசேஷமாக அழைத்து கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் கவனமாகிறது ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இப்போது ஒரு வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை எங்களோட பேச முடியாத நாங்கள் கேட்குறோம். நீர் எங்களோடு வழி நடத்த முடியாத ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே எங்களோடு நீ இருந்து பெரிய எழுப்புதல் உண்டாக நீர் காண செய்ய தேவனே இயேசு நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். இன்றைக்கு திருத்துக பின்பு இரண்டாவது ஞாயிறு எடுக்கப்பட்ட தலைப்பு கால் டு காட்ஸ் கிங்டம். தேவனோட ராஜ்யத்துக்கு நாம் அழைக்கப்பட்டோம். Dijemput ke pemerintahan Tuhan, kerajaan Tuhan, yaitu surga. Kita di hari ini diberi jemputan. இன்றைக்கு நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில அழைப்பு எப்போது நம்மளுக்கு கிடைக்குது சொல்லுங்க. எந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அழைப்பு ஒரு விருந்து அழைப்பு. ஓகே, எந்த விருந்து அழைப்புக்கு எப்போது உங்களுக்கு அழைக்கப்படும் கிடைக்கப்படும்? பிறந்த நாள், திருமணம், வீடு தேடி வந்து என்ன கொடுப்பாங்க? அழைப்பு கொடுப்பாங்க. அதுவும் பத்திரிக்கை. கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் ஒரு திருமணம்னாக்கா பத்திரிக்கை அடிப்போம். என் வீட்டு திருமணம், என்றோட கல்யாணம், பத்திரிக்கை எங்கே திரும்ப போய் அடிச்சுனாங்க? இந்தியாவில் போய் அடிச்சுட்டு வந்துருக்கிறோம். பாருங்க, ஒரு திருமணம் நம்ம அழைப்பு கொடுக்கணும். அந்த அழைப்பு வந்து அந்த பத்திரிக்கை சிறப்பாக இருக்கணும், விலையாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம காசு செலவு பண்ணி போயிட்டு இந்தியாவில் போயிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வரணும். ஆமா இல்லையா? அதுவும் நம்ம இந்த திருமணம் விருந்து ஒன்று நம்ம வைப்போம். அப்போ இந்த திருமண விருந்துக்கு வரணுன்ட்டு நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, குடும்பம், மாமன், மச்சான், வீடு தேடி போய் நம்ம அழைப்பு கொடுப்போம். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? அதே போல நண்பர்களுக்கும் இப்போது இந்த பத்திரிக்கை அடிக்கிறது மிக குறைவாக போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஆன்லைனு, இந்த சோஷியல் மீடியா வந்தது எல்லாருமே இந்த வாட்ஸ்அப்லேயே அழைப்பு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வீட்டில் மகனுக்கு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம், நீங்கள் குடும்பம் வாங்க வந்துருக்கிட்டு வீடு தேடி போகிறதில்ல. நாங்கள்லாம் முந்தி திருமணம் என்னது இந்த பத்திரிக்கை கொடுக்குறதுனாக்கா ஒரு 2 மாதத்துக்கு முன்னுக்கே ஆரம்பிச்சிடுவோம். வீட்டு சொந்தக்காரங்களாம் ஜோபர் இருக்கிறாங்க, பினாயங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் போய் வீடு தேடி கொடுக்கணும். இல்லைன்னா வரமாட்டாங்க, கோச்சிக்குவாங்க. அம்மாவா இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு தேடி போய் அழைப்பு கொடுப்போம். ஆனால் இப்போ பாரு, இந்த அழைப்பை நம்ம தேடி கஷ்டப்பட்டு லீவு போட்டு இங்கேருந்து ஜோர்னு போய் கொடுத்துட்டு வரோம். திடீர்னு என்ன ஆகுது? அவங்க வரலனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? கோச்சிக்கிறோமா இல்லையா? மனக்கட்ட கஷ்டப்பட்டு நம்ம அழைப்பு கொடுக்குறோம். இல்லையா? அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் போகிறேன், என் கல்யாணம், எங்கள் வீட்டு கல்யாணம்னாக்கா வர மாட்டேறாங்க. கோச்சிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சிலர் சொல்லுவாங்க. அப்போ தான் ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அப்புறம் பார்ப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு நம்ம பிறந்தனாக்கா ஏற்கனவே நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க இல்லையா, அதுவும் செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுல அதில் வேற நம்ம கல்யாணத்தில் இவங்க மொய் அவ்வளோ கொடுத்தாங்க கூட கணக்கு எழுதி வச்சுருப்போம். ஆமாம் இல்லையா? சிலர் கணக்கு போட்டுருப்பாங்க. அவங்க வந்து 10 அடி போட்டிருந்தாக்கா நம்மளும் 10 அடி தான் போடணும். 50 அடி போட்டிருந்தாக்கா சரி நம்ம ஒரு 50 அடி. சொந்தக்காரனாக்கா கூட பிறந்தவனாக்கா கூட கொடுப்போம், 100, 200 அந்த மாதிரி. ஆமாம் இல்லையா? நம்ம அவ்வளோ கணக்கு பார்த்துட்டு இது பண்ணிருக்கோம். கிறிஸ்து பிரியமானவர்களே,
Apa yang saya tajuk kita berkata jemputan. Banyak kali dalam keluarga kita pun sama juga. Apabila kita dapat jemputan, bukan semua jemputan kita terima. எல்லாம் விருந்துக்கு அழைப்புக்கு நம்ம போறதில்லை. ஏதாவது காரணம் நம்ம சொல்லிட்டு agak kesebenarnya. Jadi kita ada sebab. Bukan semua jemputan kita terima kan? Ada jemputan kita terima, ada yang kita tak terima. Ada jemputan yang mana jamuan itu kita pergi, ada yang kita tak pergi. Jadi di sini hari ini khutbah kita pun sama juga. இன்றைக்கு நம்மளோட பிரசங்கம் அது குறித்து தான் இயேசு ஒரு ஊமை சொல்றார். Christ is telling a parable. இன்றைக்கு அந்த ஊமை நம்ம வாசிக்கும் போது lebih kurang sama. அந்த ஊமையில நடந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையிலும் நாம் செய்கிறோம்னு நம்ம பார்க்கணும் இன்றைக்கு. சரி, நம்ம வாசிப்போம். இன்றைக்கு சுசேஷ பகுதி லூக்கா 14 வசனம் 14-24 வரை. இது ஒரு விருந்து அழைப்பு குறித்து தான் ஒரு ஊமை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம மத்தியில பேசுகிறார், சொல்கிறார். ஓகே, அது நம்ம வாழ்க்கையில எப்படி சம்பந்தப்பட்டிருக்குது? Jadi apa yang Yesus berkata hari ini, kita tengok adakah contoh yang Yesus berkata itu bersangkut paut dalam hidup kita. வாசிப்பா. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். பாரு, ஒரு மனுஷன் ஒரு விருந்து, சரி நம்ம கல்யாணத்துல அப்படிதானே, நம்ம கல்யாண விருந்து ஒன்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். நம்ம போய் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கூட்டாளிக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு அழைப்பு கொடுக்குறோம், பத்திரிக்கை கொடுத்து வாங்க. அப்போ அந்த தேதி வந்துருச்சு, நாளைக்கு கல்யாணம்னாக்கா நம்ம சிலருக்கு வந்து நம்ம ஞாபகம் வச்சாங்க, நாளைக்கு கல்யாணம் இருக்குது, மறந்துடாமல் வந்துருக்கு. சிலருக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் புக்கிங் பண்ணணும். அவங்க அழைப்பு கரெக்டாக, நான் 50 பேருக்கு 100 பேருக்கு தான் அழைப்பு கொடுக்குறேன், அந்த பேர் பிரகாரம் தான் நீங்கள் வரணும், சரியா? அந்த மாதிரி கூட நம்ம இருக்கிறோம். ஆக இன்று வாழ்க்கையில் jadi jemputan itu telah tiba masa sekarang kita tengok apa jadi di sini. Kita tengok di mana tuan rumah itu menjemput para jemputan yang bahawa jamuan itu dah siap sedia, sila datang untuk jamuan. அழைப்பு கொடுக்கும்போது இங்க காரணம் என்ன சொல்றாரு? kita tengok apa alasan yang diberi oleh para jemputan itu. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். ஆரே, இங்க அழைத்து கொடுத்தவன் என்ன சொல்றான்? சாக்கு போக்கு சொல்றான். என்ன வாங்கினானா? ஒரு வயல் வாங்கினான். He bought a land. Dia beli satu tanah. Jadi orang pertama yang dijemput, apabila diingatkan sila datang, jamuan itu dah siap sedia, marilah makanlah, dia jemput. Jadi orang pertama itu bagi alasan, minta maaf, saya tak boleh mari kerana saya sudah beli sebidang tanah. Oleh itu saya kena pergi tengok tanah itu. நான் போய் அந்த நிலத்தை, அந்த வயலை போய் பார்க்கணும், என்னால் வர முடியாது, சாரிடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காரணம் சொல்கிறானே, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். alasan yang diberi oleh orang pertama itu kita renung sikit. Adakah kita boleh terima alasan itu? அவர் சொன்ன காரணம் ஏற்றுக்கொள்ளலாமா? நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. இதில் பாருங்க, ஒவ்வொரு காரணம், நான் நிலம் வாங்கியிருக்கிறேன், அந்த நிலம் போய் பார்க்கணும். நம்ம நிலம் வாங்கினாக்கா வாங்கிட்டு பிறகு போய் பார்ப்போமா, இல்லை வாங்காத முன்னுக்கு பார்ப்போமா? சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் நிலம் வாங்குறீங்க, வாங்காத முன்னுக்கு தானே போய் பார்ப்பங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து தானே அந்த நிலம் வாங்குறீங்க. இப்போ என்ன நீ காரணம் சொல்கிறேன்? காரணம் சொல்கிறேன் பாருங்க. நான் நிலம் வாங்கியிருக்கிறேன், நான் நிலத்தை, அப்போ நீ நிலம் வாங்கும்போது நீ நிலத்தை போய் பார்க்கலையா? நீ பார்த்து உனக்கு பிடிச்சிருந்து தானே நிலத்தை வாங்கியிருக்கிற. அவனோட காரணம் நீ ஏற்றுக்கொள்ளலாமா? இது என்ன காரணம் சொல்லுவாங்க? நொண்டி காரணம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி
அந்த விருந்துக்கு போகக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஆமாவா இல்லையா? அதே போல நம்மளும் சில நேரத்தில் சில விருந்துக்கு அழைப்பு இருக்கும்போது நம்ம யோசிப்போம், இவன் என் மகன் கல்யாணத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறானா இல்லையா, இவன் வந்து மொழி போட்டிருக்கிறானா இல்லையா, அவன் குடும்பமாக வந்தானா இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவன் வரலன்னாக்கா அவன் செய்யலைனாக்கா நம்மளும் செய்ய மாட்டோம் இல்லையா? இப்போ ரெண்டாவது காரணம் பார்ப்போம். வேறொருவன் 5 எருமாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன். 5 எருமாடு வாங்கி அதை சோதித்து பார்க்க போறானா? அப்ப நீ அந்த எருமாடு வாங்காத முன்னுக்கு அந்த எருமாடை நீ போய் பார்க்கலையா? அந்த எருமாடு நல்லா இருக்குதா, சொறி பிடிச்சிருக்குதா, நொண்டியா, இல்லை எலும்பா இருக்குதா, அது பார்த்து தானே நீ வாங்குவ. டெஸ்ட் பண்ணிட்டு தானே. நம்ம ஒரு காடி வாங்கினாலே செகண்ட் ஹேண்ட் நம்ம வாங்கும்போது அந்த காடி ஓடி பார்த்துட்டு தானே நம்ம வாங்குறோம். புது காடினா அது வேற, அதை வந்து நேரம் கம்பெனிலேருந்து வருது. ஆனால் இது பாரு, இந்த வாங்கின மாடு நான் போய் சோதித்து பார்க்கணுன்ற காரணம் இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம காரணம் சொல்லிக்கணும். நடு காரணம் ஏதாவது ஒரு சொல்லி தப்பிக்கலான்ட்டு. அம்மாவா இல்லையா? அப்போ மூணாவது என்ன நடக்குது பார்ப்போம். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், பெண்ணை விவாகம் பண்ண இப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அதனால நான் வரக்கூடாது. அப்ப அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணாத முன்னுக்கு அந்த பெண்ணை நீ பார்க்குற சிலருக்கு ஜாதகம்லாம் பார்த்துருப்பாங்க முன்னுக்கு. ஆமாவா இல்லையா? இந்த பெண்ணோட ஜாதகம் எப்படி, இந்த பெண்ணு வந்து நல்லா சுகமா இருக்குதா இல்லையா, இந்த பெண்ணு நொண்டியா இல்லையா. படத்துல பார்த்தாக்கா இந்த பெண்ணு பாடுமா பாடாத, பாடுமா அப்படியே பாட சொல்றா இல்லையா, நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படியே. ஏமா மீனா, உங்க கணவர் கேட்டார் அப்படியே, நீ நல்லா பாடுவியா இல்லையான்ட்டு. பார்க்காம தெரியும், ஒரு நம்பிக்கையில தானே. உடம்பு நல்லா பார்ப்பாங்க, பிள்ளைங்க நல்லா பார்ப்பாங்க, சந்தோஷமா வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து தானே வந்தோம். ஆனால் இவன் பாருங்க, நான் இப்போதான் கல்யாணம் பண்ணேன், அது ஒரு நொண்டி சாப்பிட்டு சொல்லிட்டு நானும் வரக்கூடாது விருந்துக்கு அப்படின்ட்டு காரணம் சொல்லுவான். சீனானந்தர் வந்து அவங்க வீட்டில் சாவு நடந்துச்சுனாக்க குறிப்பிட்ட நாளுக்கு எந்த ஒரு விசேஷத்தில் கலந்து கொள்ள மாட்டாங்க. நல்லது அதெல்லாம் இந்துக்கள் கூட இருக்கலாம், இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி காரணம் சொல்றது. நான் இப்போதான் கல்யாணம் பண்ணாண்டா, கல்யாணம் பண்ண வேணா மனைவியோட வா, அதுவும் ஆசீர்வாதம் தானே. நீ திருமணம் பண்ணியிருக்கிற கணவன் மனைவியாக வந்து இந்த புது திருமண விருந்தில் வந்து இந்த புது தம்பதிகள் நீங்கள் ஆசீர்வதிங்க, சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனால் காரணம் ஓகே. அடுத்தது என்ன சொல்றான்? அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருகளிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். பாருங்க, இப்ப அந்த வேலைக்காரன் போயிட்டு இவங்க எல்லாத்தையும் போய் விருந்துக்கு அழைக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் காரணம் சொல்லிட்டு சாரி என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னதும் அந்த வேலைக்காரன் போயிட்டு முதலாளிகிட்ட சொல்றான், பாஸ் நான் போய் சொன்ன மாதிரி இவங்க எல்லாத்தையும் நீ அழைத்து வருவதுக்கு நான் அழைத்தேன், ஆனால் யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்க விருந்துக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வர முடியாது அப்படின்னாங்க. Jadi kita dapati apabila tuan rumah itu menjemput para jemputan itu tak mau datang untuk jamuan, mereka bagi alasan masing-masing. Jadi apa yang didapat di sini, dia dapat tahu bahawa para penjemputan itu tak mau datang untuk jamuan. Jadi bila tuan rumah dapat tahu bahawa jemputan dia tidak diterima, lalu tuan rumah itu marah. Sama juga kita, apabila kita jemput saudara mara kita, tak ada orang yang datang, kita dah siap jamuan, kita tunggu mereka datang, tapi siapa pun tak datang. Tengok rumah you, satu orang you sama suami, anak juga ada, tak ada jemputan datang. Bila kau dapat tahu mesti marah kan. நீங்க ஆத்த படமா இல்லையா? எல்லாம் ஆயத்த பண்ணிட்டு கேக்கு ரெடியா இருக்குது, பிறந்த நாள் கேக்கு வெட்டுறதுக்கு, ஆனா ஒரு விருந்தாலும் இல்லை, வேஸ்டா இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போது நீங்கள் ஆத்தப்படுவதில்லை. இல்லை வரலனாக்கா முன்னுங்க சொல்லியிருந்தாக்கா நம்மளும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிருக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், அப்படி தானே நினைப்போம். இப்போ 100 பேர் வருவாங்க நினச்சிட்டு நான் 100 பேர்த்துக்கு ஆர்டர் பண்ணிட்டேன்,
ஆனால் அங்கே வரப்போகிறது 10 பேர் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வேஸ்ட்டு. அது முன்கூட்டியே நீங்கள் சொல்லியிருக்கலாமே. அந்த அழைப்பு கொடுக்கும்போது சரிப்பா என்னால் வர முடியாது, இந்த தேதியில் இந்த நேரத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சொல்லியிருந்தாக்கா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. அதனால முதலாளி ஆத்திரப்பட்ட என்ன சொன்னார், அழைத்தவர்கள் நீங்கள் வரல, பரவாயில்ல, வேலைக்காரர் சொல்லிட்டு நீ போயிட்டு தெருவில் உள்ள பிச்சைக்காரங்க, ஏழைங்களை, நொண்டிங்க, சீக்கா இருக்கிறவங்க அவங்களையும் போய் அழைச்சிட்டு அப்படின்ட்டு அந்த உத்தரவு கொடுக்குறாரு. Jadi dia marah. Para penjemputan itu tak datang, dia kata pada pekerja dia, sekarang you pergi panggil orang miskin, orang yang cacat, sakit di luar sana tu, di mana mereka tak dapat terima apa-apa jemputan. Tak apa, you jemput dia orang datang, bagi dia orang mari makan, jangan bazirkan makanan ini. இந்த விருந்து சாப்பாடு வீணா போகக்கூடாது, அவங்களாவது வந்து சாப்பிட்டு போட்டுன்ட்டு இந்த அழைப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது. தொடர்ந்து என்ன நடக்குதுமா? ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. Jadi di sini apa dapati pekerja dia itu pergi jemput semua orang. Terus yaran இருக்கிறாங்க, siapa ada dalam jalanan, tepi jalan, semua dia sudah jemput. Tetapi sudah semua datang, orang miskin semua datang, pengemis semua sudah datang, tapi masih ada tempat kosong. Meja banyak kosong, kursi banyak kosong. Jadi tuan itu kata, tak apa, you masuk lagi dalam kampung-kampung, panggil siapa-siapa ada. Apa, அதே போல இன்னும் நிறைய பேர் அழைக்கப்பட்டார்கள் அந்த விருந்துக்கு. ஆரம்பத்தில் அழைப்பு கொடுத்தவர்கள் இல்லை, அழைப்பு கொடுக்காதவங்க ஆண்டவர் பிறகு அழைப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று, ஒருவனாவது என் விருந்து ருசி பார்ப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளல. அதனால இந்த விருந்து மிக சிறப்பாக ஆயத்தப்பட்டிருக்குது. இந்த சாப்பாடு உங்களுக்கு இனி கிடைக்காது, அந்த சாப்பாடு இனி நீங்க ருசிக்க மாட்டீங்க. Jadi Tuhan itu berkata, saya menyediakan satu jamuan yang istimewa dan sungguh enak, tapi para jemputan kamu tak datang kan? Tak apa. Sekarang saya marah. Saya kata kamu tidak akan dapat rasa sekali lagi makanan sedemikian. இந்த மாதிரி அழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஓமையிலிருந்து என்ன நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்னாக்கா, அந்த முதலாளி, who is the boss, siapa tuan itu, characters. இந்த கதையில இந்த ஊமையில் உள்ள கேரக்டர்ஸ்ங்க, கதாநாயகிகள். அந்த முதலாளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது தேவன் அவரோட அழைப்பு யாருக்கு கொடுத்தா? யூத மக்களுக்கு. ஆண்டவர் பூமிக்கு யூத மக்கள் காப்பாற்றுறதுக்காக தான் முதல் வந்தார். Kita dapati Tuhan itu adalah Yesus Kristus. Jadi jemputan pertama itu kita dapati adalah orang Yahudi. Oleh kerana orang Yahudi itu tak terima jamuan itu, அந்த அழைப்பு, விருந்து அழைப்பு இவருடைய ஏற்றுக்கொள்ள. அந்த விருந்துன்றது என்ன சமமாக இருக்குது? It refers to what? Itu jamuan itu apa? அந்த விருந்து தான் பரலோக ராஜ்யம்.
kerajaan Tuhan, surga itulah jamuan. Yesus itu menjemput kamu untuk bersama dia di kerajaan Tuhan, yaitu pemerintahan Tuhan di surga. இன்றைக்கு இந்த முதலாளி அழைத்த விருந்து வந்து பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் யூத மக்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க வாங்க, என்னோட நிரந்தரமாக அந்த பரலோகத்துல நீங்க இருங்கன்னு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது, அந்த பரலோக ராஜ்யத்தின் அழைப்பு. ஆனா இவர்களோ இயேசுவை நம்பல. இவர் தேவகுமாரன், இவர்தான் மேசியா, அவங்கள காப்பாற்ற போற மேசியா ரட்சகர் என்று இவர்கள் நம்பல. அதனால அந்த பரலோக ராஜ்யத்தை விருந்து இவர்கள் நிராகரித்தார்கள், rejected. Mereka telah menafi jamuan itu, tidak menerima. Yesus itu memberi peluang mereka supaya datang bersama dia di pemerintahan Tuhan. Tetapi orang Yahudi tak percaya kepada Yesus Kristus. Oleh itu mereka tak mau datang ke jamuan itu. Maknanya mereka tidak mau terima pemerintahan Tuhan. அந்த பரலோக ராஜ்யத்தை இவங்க வேணாண்டு நிராகரித்தார்கள். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன பட்டார்? ஆத்திரப்பட்டார். நான் தான் உங்க ரட்சகர் என்று சொல்லி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறேன், ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளல. பரவாயில்ல, நீங்க ஏற்றுக்கொள்ளாதனால அந்த வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? தெருவில் உள்ள ஏழை மக்களுக்கு, குருடர்களுக்கு, காலில் சப்பாடிகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த அழைப்பு, விருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஏழை மக்கள்கள், இந்த குருடர்கள், இந்த சப்பாடிகள், பிச்சைக்காரங்கெல்லாம் யாரு? நம்ம. We are the Gentiles. புறஜாதிகள், நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் முதல் பூமிக்கு வந்தது யூத மக்கள் காப்பாற்றுறதுக்காக. அந்த யூத மக்கள்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அந்த பரலோக ராஜ்யத்தை இவர்கள் இழந்து விட்டார்கள். அந்த பரலோக ராஜ்யன்றது அந்த விருந்து இவர்களுக்கு இழந்து விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இனி இவங்க அந்த விருந்து ருசிக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. இப்ப ஆண்டவர் ஒரு ஜாதிக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். அவர்தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறதுனால இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவின் வார்த்தை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரலோக அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. Jadi oleh kerana kita percaya bahwa Yesus Kristus adalah penolong saya, Yesus Kristuslah yang akan membawa saya ke pemerintahan Tuhan. Oleh itu kamulah orang yang diberkati. Oleh kerana kamu percaya Yesus Kristus adalah anak Tuhan, kamu duduk di sini dan mendengar ajaran Yesus Kristus. Kamu percaya yang Yesus Kristuslah yang akan menyelamatkan saya dan akan membawa saya ke pintu surga, yang akan menjemput saya supaya saya berada bersama-sama dengan Yesus Kristus, dan Yesus akan memberkati saya. ஆண்டவர் இயேசு எனக்கு அந்த அழைப்பு கொடுத்ததுனால அதை நான் விசுவாசித்து அந்த இயேசு தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்று நான் விசுவாசித்ததுனால தேவனோடு நான் நிரந்தரமாக பரலோகத்தில் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார். எல்லாம் ஆசீர்வாதங்கள் இயேசு நம்மளுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆக கிறிஸ்து இயேசு விசுவாசிக்கிறதுனால நீங்க தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஆண்டவருக்காக நீங்க நீதிமான்களாக இருங்க. கர்த்தர் உங்களையும் வழி நடத்துவார். அந்த வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக வாழ்க்கை, அந்த ராஜ்யத்தோடு நம்ம சுதந்திரிக்க யூத மக்கள்கள் இறந்து விட்டார். இன்றைக்கும் நீ இஸ்ரேல் போனாக்கா அந்த யூத மக்கள், ஜூஸ் பீப்பிள், இயேசுவை கிறிஸ்துவ கண்டாக்கா அவங்களுக்கு பிடிக்காது.
யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அங்கே எப்போதும் சண்டை வந்துட்டு தான் இருக்கும். அவங்க இயேசு தான் அவங்களை காப்பாற்ற வந்த மேசியான்னு இன்னும் நம்பலை. அவங்க இன்னும் வெயிட் பண்ணுறாங்க, அந்த மேசியா வரல, புரியுதா? ஆனால் அந்த இயேசு மேசியா வந்துட்டார், மீண்டும் வருகிறார். 2ஆம் வருகைக்கு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களும் முதல் வருகைக்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவனுங்க முதல் வருகையிலே நான் வந்து வெளிப்படுத்தினேன், நான் போதித்தேன், யாரும் என்னை நம்பலை, என்னை ஒதுக்குனார்கள், என்னை சாவடிச்சுட்டானுங்க, அவனுங்க சிலுவையில் கொடுமைப்படுத்தி சிலுவையில் போட்டு இது பண்ணானுங்க. ஆனால் நான் நியாயத்திற்கு வருவேன். நீங்க விசுவாசிக்கிறீங்க அந்த இயேசுதான் தேவனோட குமாரன், நம்மளுக்காக பாவ மன்னிப்பு கொடுத்தார், அவர் வருகிறார், அவர் வந்து நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போறார். ஆனா இவங்களோ இன்னும் வரலன்றாரு. ஆனா இயேசு வருவார், அப்போ பார்த்தா நியாயத்திற்கு இருக்கும், எவனும் பரலோகத்துக்குள்ள போக மாட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், இவனுங்க யாரும் என்னோட விருந்து ருசிக்க மாட்டானுங்க, அது விசுவாசிக்கிறவர்கள் நீங்க ருசிக்குங்க, 2ஆம் வருகையிலே நீங்க பரலோகத்துக்குள்ள போங்க. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கார். பழைய ஏற்பாட்டை தான் சொல்கிறார், அந்த விருந்து மிக சிறப்பான விருந்தாக இருக்குமா. அதுவும் அவர் கொடுக்குற அந்த திராட்சை சாரம் வந்து பெஸ்டானதான். வைன் வந்து நீ எவ்வளோ நாள் நீ வச்சிருக்கிறியோ அந்த வைனுக்கு அவ்வளோ மதிப்பா. அந்த வைன் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் உள்ள வைனாக இருந்தாக்கா இன்னும் ருசியாக விலை உயர்ந்த வைன். இப்போ செஞ்ச அந்த திராட்சை சாரம் 1 மாதத்துல 1 மாதத்துல நீங்கள் குடித்தாங்க, அந்த குவாலிட்டியில் அது விலை இல்லை, புரியுதா? அதே போல் அந்த விருந்து நீங்கள் ருசிப்புங்க, விலை உயர்ந்த திராட்சை சாரம் அந்த வைன் நீங்கள் ருசிப்பீங்க, அந்த ஆண்டவரோட நீங்க இருப்பீங்க. அந்த ஆண்டவர் உங்களே என்னோட பிள்ளை, நீங்க என்னோட குமாரன் என்று உங்களை ஏற்றுள்ளார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்தோடு நம்ம இருக்கிறோமா? அந்த யூதர்களை போல இருக்கிறோமா? இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த பூமியில நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம காரணம் சொல்றோமா? சர்ச்சுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம், எத்தனை பேர் வரல, என்ன காரணம், எதனால வரல? அது உங்களுக்கு தான் தெரியும். மாஸ்டர் சொல்லி புத்தி காட்டுறாரு பார்த்தியா? இல்லை. Tepuk dada tanya selera, kenapa kamu tidak datang untuk bersembahyang hari ini? ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு பரலோகத்துக்கு நீ வரணுன்றதுக்காக அந்த அழைப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்றது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை பாஸ்டர், எனக்கு திடீர்னு வேலை கொடுத்துட்டா ஓவர் டைமு, நான் ஓவர் டைம் போனாக்கா சம்பளம் வந்து எவ்வளோ, எத்தனை பங்காக இருக்குமா? 2 பங்கு 3 பங்கு. ஐயோ, 200-300 வெள்ளி கிடைக்குமே வேலைக்கு போனாக்கா. நான் சர்ச்சுக்கு போனாக்கா எனக்கு என்ன கிடைக்கும்? என் போக்காயிட்டு நான் எடுத்து காணிக்கு தான் போடணும், வேஸ்ட் எனக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கை பார்க்குறியா? ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து கணக்கும் கேட்பாரு. கிறிஸ்து பிரியமானவர்களே, முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்ப்போம், நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க லெனிஷா பாருங்க, இன்னைக்கு என்ன உறுப்பு கொடுக்குறாங்க? ஸ்கூல் உறுப்பு. அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு காரணம் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சேர்ச்சி வர முடியாது, எனக்கு ஸ்கூல் இருக்குது, டியூஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் முடிஞ்ச கையோட. அப்போ அவங்க வாழ்க்கையில் முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தின் நீதியை தேடி வந்திருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் கூட அவங்களுக்கு கல்வி ஆண்டவர் கூட கொடுப்பார், ஞானத்தை கூட கொடுப்பார். விசுவாசிமா, ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசிங்க. அது விசுவாசிக்கலைனாக்கா நீங்க இப்போ உலகத்தோடு இருப்பாங்க. வெளியே படம் பார்க்க போகணும், கூட்டாளி கூப்பிட்டா மாஸ்டர் இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்கிறானா, படம் பார்க்க கூப்பிட்றானுங்க, லேபா பண்ண கூப்பிட்றானுங்க. அப்போ உலகத்துக்கு முதல்ல இடம் நீங்க கொடுக்குறீங்க.
ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, முதலாவதாக தேவனோட ராஜ்யம் நீதியை தேடுங்க, அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் பொய் சொல்றாரா? அப்ப அந்த வார்த்தை பொய் சொல்லுதா? உங்க வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து சோதிச்சு பாருங்க. Test and see that the Lord is good. ஆண்டவர் நல்லவர் என்று நீங்க ருசித்து பாருங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்தது, அது நீங்க விசுவாசித்து இன்றைக்கு வந்து அவரை ஆராதிக்கிறீங்க. அவரோட வார்த்தை நீங்க தாகமாக கேட்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த பரலோக ராஜ்யத்துல விருந்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறார். அந்த விருந்து நீங்க ருசிப்பீங்க. அழைக்கப்பட்டவங்க ஒதுக்கி தள்ளவங்க அவங்க ருசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் வசனத்திலே இன்றைக்கு சொல்றார். பாஸ்டர் சொல்லல. பாஸ்டர் உங்க மேல என்னத்துக்கு போராட வேண்டியது? நீங்க வந்தாவாங்க வரணும்பாங்க. என்னோட கடமை உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நாளைக்கு ஆண்டவர் கேட்கும் போது நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆமா ஆண்டவரே எங்க பாஸ்டர் சொன்னாரு, இந்த பிரசங்கத்தை பத்தி சொன்னாரு. இல்லை ஆண்டவரே அவர் சொல்ல கூட இல்லை, எங்க பாஸ்டர் அப்படியே தொட்டு தொடாம இருப்பாரு, எங்களை ஏசவே மாட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். நொண்டி சாக்கி சொல்லாதுங்க. விருந்து கலைச்சவங்க எல்லாம் நொண்டி சாக்கி சொல்றாங்க. அவன் காரணத்தை நீ யோசித்து பார்த்தாக்கா என்ன காரணம் சொல்றானுங்க? நிலம் பார்த்து தானே நீங்க வாங்குவீங்க. நீங்க வாங்கிட்டு பிறகுதான் உன் நிலத்தை போய் பார்க்கலையா? அந்த மாடு வாங்கிட்டு பிறகுதான் நீ போய் சோதிப்பியா? வாங்காத முன்னாடி சோதிப்பியா இல்லையா? அதுதான் நொண்டி சாக்கி சொல்றான். ஆண்டவர் எல்லாம் தெரியும். ஆண்டவர் ஓகே தப்பாதா காரணம் சொல்ற சொல்லிட்டு போ. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் what is your intention, உன்னோட நோக்கம். apa tujuan kamu, alasan kamu boleh ingat adalah terlalu baik Tuhan tahu. Yang alasan kamu adalah manasaba atau tidak. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவனோட அழைப்பு நீங்க உதாசனப்படுத்தாதீங்க. டேக் சீரியஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம சபையில நடக்கின்ற காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இங்க நம்ம ஆண்டவரை பத்தி தான் பேசுவோம். இங்க அரசியல் நம்ம பேச வரலையே. எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த ரோடு நல்லா இருக்கணும், எனக்கு ஓட்டு போடுங்க. என்னைக்காவது பாச சொல்லியிருக்கேன் வரே இல்லையே. இது உங்க சபை, இந்த சபையின் ஊழியம். இது ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் கனப்படுத்துங்க. ஊழியத்து தேவைகள் நிறைய இருக்குது. அந்த ஊழியத்துக்கு தேவைகள் நீங்க சந்திங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்ல, நீங்க ஆண்டவருக்கு ஆசீர்வதிங்க, கொடுங்கள். அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் சொல்ற கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் எப்போதும் எக்ஸ்ட்ராவாக சொல்வார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இப்போது உட்கார்ந்து இருக்கிறார் ஆவியானவராக. ஆக அந்த அழைப்பு உதாசனம். Do not reject. Jangan bagi alasan dan menolak jemputan yang diberi oleh Tuhan Yesus. Itu adalah satu jamuan yang istimewa bagi kamu semua, yaitu pemerintahan பரலோகம். அதுதான் நம்மளுக்கு மிக பெரிய விருந்து. அந்த பரலோகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை விசுவாசிங்க. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த கால வேலையை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவன், உன் வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ அழைத்தவர் உண்மை உள்ளவர், அது நாங்கள் நம்புகிறோம். தேவனே, நீ அழைத்த விருந்துக்கு உடம்புனாக சந்தோஷமாக வந்து கொண்டாட, அது ருசிக்க எங்களை நடக்கும். தேவனே, உன்னோட ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வரணும். அது எங்கள் வாழ்க்கை நிரந்தரமான இடம், நாங்கள் தங்க போகிற இடம். ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களை நடத்தும். இந்த காலை வேலையில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். உனக்காக தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளம் நீ போதுமானவராக இருந்த நீ ஆசீர்வதி. அன்பான ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக